அனைவருக்கும் வணக்கம். நேற்று இந்த படத்தோட ட்ரெய்லர் அந்த பாட்டெல்லாம் பிரிண்ட்டு செக் பண்ணுறதுக்காக தேட்டருக்கு நான் வந்தோம். இப்போ வரும்போது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருந்த ஸ்டுடியோவில் இப்போ யாருமே இல்லை. ஏன்னா டிஜிட்டல் வந்ததுக்கு பிறகு சினிமாவோட முகமே மாறிடுச்சு. இப்போ இங்கே வந்துட்டு நான் தனியாக அந்த தேட்டரில் உட்காந்துருக்கும்போது எனக்கு ஒருத்தரோட ஞாபகம் வந்தது. அது அன்பிற்குரிய பாலுமேந்திரா சார். காரணம் என்ன, இந்த இடத்துக்கு நான் இதுக்கு முன்னாடி கடைசியாக வந்தது அவரோட தலைமுறைகள்ங்கிற படத்துக்கோட ப்ரீவியூக்காக தான் நான் வந்தேன். அவர் இருந்திருந்தால் கண்டிப்பாக அந்த மேடையில் இருந்திருப்பார். அவர் இல்லைன்னா கூட அவருடைய பெருமைக்குரிய வார்ப்புகள், இந்த தமிழ் சினிமா பெருமைப்படக்கூடிய 2 ஆளுமைகள் மேடையில் இருக்காங்க. என் அன்புக்குரிய சகோதரர் பாலா அவர்கள், அன்புக்குரிய நண்பர் வெற்றிமாறன் அவர்கள், அவர்கள் இருவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அது தவிர மேடையில் இருக்கிற என்னுடைய சக தொழில்நுட்ப கலைஞர்கள், அன்புக்குரிய திரு ராஜா அவர்கள், சந்தோஷ் நாராயணன் அவர்கள், யுகபாரதி, எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஊடக நண்பர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக அரசியலை பற்றி நம்ம பேச விரும்புறதில்லை. ஏன்னா டீ கடைகளிலிருந்து எல்லா இடமே அரசியல் பேசாதீர்கள் தான் இருக்குது. அரசியல் பேசுங்கள்னு எங்கேயுமே யாரும் சொல்லலை. ஏன்னா அரசியலுங்கிறது நம்ம விரும்பாத, விலகி போகிற, இது சரியாக வராதுங்கிற மாதிரி ஒதுங்கி போகிற ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஆனால் அந்த அரசியலில் நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு நாள் நம்ம செய்கிற காரியங்களையும் மறைமுகமான ஒரு அழுத்தத்தையும் ஒரு பாதிப்பையும் கொடுக்குது. இப்போ நம்ம என்ன நினச்சாலும் நம்ம பேசிட முடியாது, என்ன எழுதினாலும் அதை பப்ளிஷ் பண்ண முடியாது, என்ன படமாக எடுத்தாலும் அதை ஸ்க்ரீன் பண்ண முடியாது. காரணம் என்ன, வேறு வேறு விதமான மறைமுகமான நேரடியான தணிக்கைகள், பாதிப்புகள் நம்ம இதில் இருக்குது. அப்போ பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் அப்படின்னு பாரதியார் சொன்னார். அந்த வகையில் சகோதரர் ராஜமுருகன் அவர் இந்த படத்தில் பேசா பொருளை, தமிழ் சினிமாவில் அதிகம் பேசப்படாத ஒரு பொருளை அவர் பேசியிருக்காரு. ஒரு விஷயத்தை நம்ம தீவிரமாக சொல்லும்போது, அதுவும் அரசியல் சார்ந்த விஷயங்களை தீவிரமாக சொல்லும்போது, ஒன்று அது பிரச்சாரமாக போகலாம், அல்லது ஒரு அறிவுரையாக போகலாம். ஆனால் ராஜமுருகன் ஒரு ரைட்டர், ஒரு எழுத்தாளருங்கிறதுனால வெறுமனே ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் அந்த மக்களுடைய வாழ்க்கை, அவங்களுக்குள்ளே இருக்கிற அன்பு, அது அந்த குடும்பம், ஒரு காதல், அந்த அரசியலில் சொல்லப்படுகிற ஒரு அங்கதம் எல்லாம் சேர்த்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு படமாக இந்த படத்தை கொடுத்துருக்காரு. ஒரு நல்ல படத்தில் நானும் இருந்ததுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். பொதுவாக நல்ல படம் அப்படிங்கும்போது